மத்குருசமாரம்பாம் யதிசேகரமத்யமாம் லக்ஷ்மீவல்லபபர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்பாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அஞ்சு குடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையளாய் பிஞ்சாய்ப் பழுத்தாளையாண்டாளை பத்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து. பெரியாழ்வாருடைய திருக்குமாரியாக வளர்ந்து பெரியாழ்வாராலே கண்ணபிரானுடைய சரித்திரங்கள் அத்தனையும் சொல்ல கேட்டவளான ஆண்டாள் அந்த கண்ணபிரானை உடனே அடைய வேண்டும் என்று தன்னுடைய துடிப்பை பலவிதமாக வெளிப்படுத்துகிறாள். பாவை நோன்பு நோற்றாள், காமன் காலிலே விழுந்தாள் என்று நாம் தொடர்ந்து பார்த்து வருகின்ற கிரமத்திலே இப்பொழுது நாச்சியார் திருமொழியினுடைய 5ஆம் திருமொழி. இந்த 5ஆம் திருமொழியிலே குயில்களிடத்திலே ஆண்டாள் வேண்டிக் கொள்ளுகிறாள். அந்த கண்ணபிரான் நான் இருக்கிற இடத்திற்கு வரும்படியாக நீ கூவ வேண்டும் என்று அந்த குயில்களை பார்த்து வேண்டிக் கொள்ளுகிறாள். அப்படி வேண்டிக் கொள்ளுகிற அந்த திருமொழியினுடைய 8வது பாசுரத்திலே என்ன தெரிவிக்கிறாள் என்னால், அந்த கண்ணனுக்கும் அதாவது எம்பெருமானுக்கும் எனக்கும் உண்டான ஒரு ரகசிய ஒப்பந்தம் ஏற்பாடு, அது எங்களுக்குத்தான் தெரியும். ஆனால் இப்பொழுது அதை மறந்து விட்டிருக்கிறானோ, குயிலே அவன் நான் இருக்கிற இடத்திற்கு வரும்படியாக நீ கூவ வேண்டும் என்று அந்த குயிலை பார்த்து வேண்டிக் கொள்ளுகிறாள். சதுரன் பொருத்தமுடையன் நாங்கள் எம்மிலிருந்தொட்டியகச் சங்கம் நானும் அவனும் அறிதோம் தேங்கனி மாம்பொழி செந்தலிர் போதம் சிறுகுயிலே திருமாலையாங்கு விரைந்தொல்லை கோகித்தையாக அவனை நான் செய்வனகானே. சார்கம் வளையவலிக்கம் தடக்கை சதுரன் என்று அந்த எம்பெருமானை அவனுடைய வீரத்தை கொண்டாடுகிறாள். முதலிலே அந்த எம்பெருமான் எப்படிப்பட்டவன் என்றால், கையிலே சார்கம் என்கிற வில்லை உடையவன். அவன் எப்படிப்பட்டவன், அந்த வில்லை கொண்டு வளைய வலிக்கம் என்னால் சார்கம் என்கிற வில்லை அவன் வளைப்பதே அழகு. சார்கம் என்னும் வில் ஆண்டான் என்பர் பெரியாழ்வாரும் கூட. அப்படிப்பட்ட அந்த வில்லை வளைக்கக்கூடிய அளவுக்கு தடக்கை, நல்ல நீண்ட பலம் பொருந்திய கைகளை உடையவனவன். அவன் சதுரன் என்னால் மிகவும் சாமர்த்தியமானவன். சார்கம் வளையவலிக்கம் தடக்கை சதுரன். அதற்கு மேலே பொருத்தமுடையன் என்றால் எனக்கு மிகவும் பொருத்தமானவன் என்று ஆண்டாள் சொல்லுவதாகவும் கொள்ளலாம். அவன் மிகவும் பொருத்தமுடையவன் என்று எண்ணி என்றோ அவனிடத்திலே நான் ஆசை வைத்தேன். இப்படி அதாவது அடியவர்கள் அவர்களை அடைவதற்கு தடையா இருக்கக்கூடிய விரோதிகள், அந்த விரோதிகளை எல்லாம் அழிப்பதற்கு வேண்டிய அத்தனை ஆயுதங்களும் அவனிடத்திலே இருக்கின்றன. கீழே சங்கொடு சக்கரமேந்தும் என்று சொன்னாள், அது தண்டு என்று கதையை சொன்னாள். இந்த பாசுரத்திலே சார்கம் என்ன அந்த ஆயுதத்தையும் சொல்லுகிறாள். ஆயினாலே அப்படி அவன் சார்கம் என்னும் வில்லை கையிலே கொண்டிருக்கிறான். நல்ல தட கைகளை உடையவனாயிருக்கிறான். சதுரன், அவன் நல்ல சாமர்த்தியசாலியாயிருக்கிறான். பொருத்தமுடையவனாயும் இருக்கிறான். இத்தனையும் இருந்தும் கடைசியில் என்ன ஆகிவிட்டது, என்னை விட்டு பிரிந்து விட்டானே என்று அவள் தெரிவிக்கிறாளாம். அதற்கு மேலே அவள் தெரிவிக்கிறாள், நானும் அவனும் கூடியிருந்த காலத்திலே எப்படி இருந்தோம் தெரியுமா? நான் அந்த கண்ணபிரான் எப்படிப்பட்டவன், அதாவது இவள் ஆசைப்பட்டவன் கண்ணபிரான் தானே, அவனையே தெரிவிக்கிறாள். அவன் எப்படிப்பட்டவன் என்னால், நாங்கள் எம்மிலிருந்து ஒட்டிய கச்சங்கம். இந்த கச்சங்கம் என்னால் எங்களுக்குள்ளே ஏற்பட்ட ஒரு சங்கேதம், அதாவது ஏதோ ஒரு ஏற்பாடு. அந்த ஏற்பாடு எப்படிப்பட்டது என்னால், நானும் அவனும் அறிதும், எனக்கும் அவனுக்கும் தவிர வேறு யாருக்குமே தெரியாது. எங்கள் இருவருக்கு மட்டுமே தெரிந்ததுதான் அந்த கச்சங்கம். கச்சங்கம் என்னால் ரகசியமான விஷயம் என்று பொருள். அதாவது இங்கே என்ன சொல்லப்படுகிறது என்றால், அந்த நாங்கள் எம்மிலிருந்து ஒட்டிய என்னால், நாங்கள் எம்மிலிருந்து என்னால் ஒருவரோடு ஒருவர் அப்படி இணைபிரியாமல் கூடியிருக்கிற காலத்திலே ஏற்படுத்தி கொண்ட கச்சங்கம் என்ன, ஏற்படுத்தி கொண்ட ஒரு ஒப்பந்தம் என்ன, அதாவது ஒரு ரகசியமான ஒரு ஏற்பாடு என்னன்னா, என்னை விட்டு அவன் பிரிந்தால் அவன்
வாழ மாட்டான், அவனை விட்டு பிரிந்தால் நான் வாழ மாட்டேன் என்று இப்படி நாங்கள் இருவருமாக சேர்ந்து ஒருவரோடொருவர் ஒரு வார்த்தை சொல்லிக் கொண்டோம். ஆனால் அந்த சொன்ன வார்த்தை என்னையும் அவனையும் தவிர வேறு யாருக்கும் தெரியாது. அதனால்தான் அவன் என்னை விட்டு பிரிந்து சென்று விட்டானோ. ஆனால் குயிலே, நீ என்ன செய்ய வேண்டும்? அவன் இங்கே வரும்படி நீ ஒரு வார்த்தை செய், ஒரு வார்த்தை கூவு என்று சொன்னாலாம் அந்த குயிலை பார்த்து. உடனே அந்த குயில் கேட்கிறது, அப்படி நான் வரும்படி கூவி விட்டால் நீ அவனை என்ன செய்வாய் என்று கேட்கிறதாம் குயில். உடனே சொல்லுகிறாள், அவனை நான் செய்வன காணே, அவனை என்ன செய்கிறேன் என்பதை நீயே பார் என்கிறாளாம். தேங்கனி மாம்பொழில் செந்தளிர் கோதும் சிறு குயிலே என்று நல்ல தேங்கனி, நல்ல தித்திப்பான கனியை அந்த குயிலானது உண்ணுமாம். அது நன்றாக தித்திப்பான கனியை உண்டு கொண்டே போனால் அதற்கு அந்த திகட்டி விடுமோ அல்லவோ வாய். ஆகையினாலே அது என்ன செய்யுமாம், அந்த சுவையை மாற்றிக்கொள்வதற்காக மாந்தளிர் சற்று கசப்பாக இருக்கும், அதிலே போய் வாயை வைக்குமாம். அதைத்தான் இந்த பாசுரத்திலே தெரிவிக்கிறாள். தேங்கனி மாம்பொழில் செந்தளிர் கோதும் சிறுகுயிலே திருமாலையாங்கு விரைந்து ஒல்லை கூகித்தியாகில். அந்த திருமாலான எம்பெருமான், அந்த எம்பெருமானை விரைந்து அவன் சீக்கிரமாக வரும்படியாக நீ கூகித்தியாகில். அவனை நான் செய்வன காணே, அவனை நான் என்ன செய்ய போகிறேன் என்பதை நீயே பார் என்றாளாம். என்ன செய்வாள் என்னால், அவன் வருகிற பொழுது தன்னுடைய முகத்தை அப்படி திருப்பிக் கொள்வாளாம், மாற வைத்துக் கொள்வாளாம். அதுதான் அவள் செய்யக்கூடிய காரியம் என்கிறார். ஏனென்றால் இப்படி ஒரு கணம் அந்த நாயகியானவள் தன்னுடைய முகத்தை அவனிடத்திலே கோபித்துக் கொண்டு அப்படி திருப்பி கொண்டாளானால் இத்தனை நேரம் இவள் பட்டபாடு அத்தனையும் அவன் ஒரு நொடியிலே படுவானாம் அந்த நாயகன். ஆகையினாலே அந்த நாயகனிடத்திலே தன்னுடைய கோபத்தை காட்ட வேண்டும் என்றால் அவனை அடிக்க வேண்டாம், அவனை உதைக்க வேண்டாம், அவனை கடுஞ்சொற்களாலே வையவும் வேண்டாம். பின் என்ன செய்ய வேண்டும் என்றால் முகம் கொடுக்காமல் இருந்தால் போதும். அதைத்தான் இவள் செய்வாள் என்று அதைத்தான் இந்த பாசுரத்திற்கு அர்த்தமாக இப்படி காட்டுகிறார். திருமாலை ஆங்கு விரைந்து ஒல்லை நீ கூகுத்தியாகில், அவனை நான் செய்வன, அவனை நான் செய்ய போகிற செயல்களை நீ காணுவாய் என்கிறார். இதே போலத்தான் அவன் இன்னமன் கையகத்தி ஈங்கொரு நாள் வருதியேல் என் சினம் தீர்வன் நானே என்று குலசேகர ஆழ்வார் நாயகி பாவத்தில் அருளி செய்த பாசுரத்திற்கும் இதே மாதிரியான பொருள்தான் காட்டப்பட்டிருக்கிறது. அவன் வந்த பொழுது முகத்தை மாற வைத்துக் கொண்டால் அதுதான் இவளுடைய சினத்தை காட்டுகின்ற ஒரு செய்கையாக அமையும் என்கிறபடியினாலே அவனை நான் செய்வன காணே என்று சொன்னாளாம். அடுத்தபடியாக 9வது பாசுரம், அதிலே என்ன சொல்லுகிறாள் என்னால், நீர் இரண்டில் ஒரு காரியம் செய்தே தீர வேண்டும் குயிலே. என்ன செய்ய வேண்டும்? ஒன்று அவன் இங்கே வரும்படியாக கூவ வேண்டும், அல்லது என்னுடைய வலையை நீ எனக்கு கொண்டு வந்து தர வேண்டும் என்கிறாளாம். இரண்டும் ஒன்றுதானே என்று கூட நமக்கு தோன்றும். என்ன சொல்லுகிறாள் என்று பார்ப்போம். பைங்கிளி வண்ணம் சிறீதரன் என்பதார் பாசத்தகப்பட்டிருந்தேன் பொங்கொழி வண்டிரைக்கும் பொழில் வாழ் குயிலே குறிக்கொண்டது நீகள் சக்கரத்தான் வரக்கோவுதல் பொன்மலை கொண்டு தருதல் எங்குள்ள காவிடல் வாழ கருதல் இரண்ட தொன்னேல் தென்னம் வேண்டும். குயிலே, நீ இந்த சோலையிலேயே இன்னும் கொஞ்ச நாள் வாழ வேண்டும், நீ இந்த சோலையிலேயே நிரந்தரமாக வாழ வேண்டும் என்று நினைத்தாயானால் நீ ரெண்டுல ஒரு காரியம் பண்ணியே தீர வேண்டும். இரண்டில் ஒன்று நீ செய்தே தீர வேண்டும். என்ன செய்ய வேண்டும் என்று அந்த குயில் கேட்கிறது. சொல்லுகிறாள், பைங்கிளி வண்ணன் சிறீதரன் என்பதோர் பாசத்து அகப்பட்டிருந்தேன். பைங்கிளி வண்ணன் சிறீதரன் என்னால் அந்த நல்ல பசுமையான கிளியினுடைய நிறத்தை போலே தனக்கன் நிறத்தை உடையவன் என்று. அப்படின்னா அதனுடைய தாற்பயம் என்ன என்னால், எப்படி அந்த கிளி பசுக்கு பசுக்குன்னு இருக்கிறதோ, நாம் சொல்வதையெல்லாம் கேட்கிறதோ, அதுபோல இவனும் நமக்கு உரியவனாய் இருப்பான் என்று எண்ணி என்றோ அவனுடைய இடத்திலே நான் ஆசை வைத்தேன். ஆனால் கடைசியிலே என்ன செய்தான்? அந்த அழகை காட்டி என்னை வசப்படுத்திக் கொண்டு என்னை இப்படி பாடுபடுத்துகிறான். அது எது போலன்னா, வலையை வீசி சில வஸ்துக்களை பிடிக்கிறார்களே அதுபோல அந்த பைங்கிளி வண்ணன் சிறீதரன் என்பதோர் பாசம். பாசம் என்றால் அது வலை என்று பொருள் காட்டி இருக்கிறார்கள். அதாவது பாசம் என்றால் கயிறு, கயிறு என்றால் வலை. கார்த்தன் கமலக்கண் என்னும் நெடுங்கயிறு என்றெல்லாம் அவனுடைய கண்ணழகையே வலையாக சொல்லி இருக்கிறது. அதனால இங்கேயும் கூட அந்த எம்பெருமானாகிற வலையிலே
நான் அகப்பட்டு கொண்டு விட்டேன் என்கிறாளாம் ஆண்டாள். அப்படி பைங்கிளி வண்ணன் ஸ்ரீதரன் என்பதோர் பாசத்து அகப்பட்டு கொண்டு விட்டேன். ஆனால் பொங்கொழி வண்டு இறைக்கும் பொழில்வாழ் குயிலே, ஆக வண்டுகளெல்லாம் ஆனந்தமாக ஒலி எழுப்புகின்ற அந்த சோலையிலே வீற்றிருக்கின்ற குயிலே என்கிறாள். இதனால என்ன, இந்த வண்டுகளுடைய அந்த இனிமையான ரீங்காரம் அதை இசை பாடலாக கொண்டு இந்த குயில்கள் எல்லாம் கேட்டு ஆனந்தத்தை அடைந்து கொண்டிருக்கின்றனவாம். நான் இங்கே இப்படி அந்த எம்பெருமானுக்கு பிரிந்து துன்பப்பட்டு கொண்டிருக்கையிலே குயிலே நீ மட்டும் வண்டுகளுடைய கானத்தை கேட்டு இன்பப்பட்டு கொண்டிருக்கலாமா? அந்த குயிலே நீ குறிக்கொண்டு இது கேள், நன்றாக குறித்து கொண்டு நான் என்ன சொல்லுகிறேனோ அதை கேள் என்று அதை பார்த்து அப்படி கடுமையாகவே சொல்லுகிறாள். இந்த பாசுரத்தில் என்ன செய்ய வேண்டும்? கேட்கிறது குயில். என்ன செய்ய வேண்டும்? சங்கொடு சக்கரத்தான் வரக்கூவுதல். அந்த சங்கு சக்கரங்களை ஏந்தியவனான எம்பெருமான், அந்த எம்பெருமான் நான் இருக்கிற இடத்திற்கு வரும்படியாக நீ கூவ வேண்டும். அப்படி இல்லை என்றால் என் பொன் வளை கொண்டு தருதல், என்னுடைய கையிலே இருக்கிற வளையை, என் கையிலிருந்து விழுந்த வளையை மீட்டுக் கொண்டு ஒரு தருதல். இந்த இரண்டத்து ஒன்றேல் திண்ணம் வேண்டும். இந்த இரண்டிலே ஒன்று நீ கண்டிப்பாக செய்துதான் தீர வேண்டும் என்கிறாள். உண்மையிலே பார்த்தால் இரண்டும் ஒன்றுதான். அதாவது வளை தங்கும்படியாக செய்ய வேண்டும் என்றால் அந்த எம்பெருமான் வர வேண்டும். எம்பெருமான் வந்தால் வளை தங்கும். ஆகினாலே ஏதாவது நீ ஒன்றை செய்தால் இரண்டுமே செய்ததாக ஆகிவிடும். எம்பெருமான் வரும்படி கூவினாயானால் எனக்கு வளை தங்கும். நீ வளையை தங்கும்படி செய்து விட்டாயானால் எம்பெருமான் என்னை விட்டு பிரிய மாட்டான். ஆகினாலே இந்த இரண்டிலே ஒன்றை நீ செய்தால் போதும் என்று ஆண்டாள் மிகவும் சாமர்த்தியமாக அந்த குயிலை பார்த்து தெரிவிக்கிறாளாம். அந்த சங்கோடு சக்கரத்தான் அவன் வர கூவுதல். எப்படி அவன் சங்கோடு கூடி இருக்கிறானோ அதுபோல நானும் சங்கோடு இருக்க வேண்டாமா வளையோடு? ஆகினாலே அவன் வரும்படியாக நீ கூவ வேண்டும் என்று இந்த பாசுரத்திலே தெரிவிக்கிறாள். அனுபவம் தொடர்கிறது. தொடர்ந்து அனுபவிப்போம்.